அதிகாலை நேரம். அங்காடிகளை திறக்கும் சத்தம். ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக ஓட்டி செல்வோரின் குரல். வயல் வேலைக்கு செல்லும் பெண்கள். ஒருவருக்கொருவர் பேசி செல்லும் போது சிதறும் சிரிப்பொலி. வீதிகளில் விளையாடும் சிறுவர்களின் பேர் இரைச்சல். பொருட்களை விற்பதற்காக விலை கூவி செல்லும் குரல்கள் என சிவகங்கை நகரம் பரபரப்பில் திளைத்து கொண்டிருந்த நேரம். இந்த வேளையில் சிவகங்கை அரண்மனை காப்போர் விழிகள் விரிந்து விரிந்து மூடின. சிவகங்கை சீமையின் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை அருகில் வந்த பின்பும் கூட அவருக்கு வணக்கம் செலுத்தாமல் வைத்த கண்ணை வைத்தபடி காவலர்கள் இருந்தனர். அவர்களின் அதிசய பார்வைகளை கண்டு தாண்டவராயன் பிள்ளை தனக்குள்ளே சிரித்து கொண்டார். அரண்மனை காவலர்கள் மட்டுமல்ல, அந்த வழியை கடந்து செல்லும் அனைத்து விழிகளும் வியப்பை வெளியிட மறக்கவில்லை. இத்தனைக்கும் அடிப்படை காரணமாக அமைந்தது தாண்டவராயன் பிள்ளையை பின்தொடர்ந்து வந்த இளைஞர்கள்தான். ஒருவனுக்கு 19 வயது இருக்கும். மற்றவன் அவனை விட 5 வயது இளையவன் என்பதை அவனது தோற்றமே காட்டி கொடுத்தது. கட்டி முடியப்பட்ட கூந்தல், அளவெடுத்து செய்யப்பட்டது போன்ற நாசி, சிவந்த விழிகள், அதன் மேல் அமர்ந்த புருவம், படர்ந்த நெற்றி, வைரம் பாய்ந்த நெஞ்சு, தேக்கு போன்ற தேகம், தடித்த தோள்கள், மொத்தத்தில் அவர்கள் மேனியில் அழகும் கம்பீரமும் போட்டி போட்டு அரங்கேறி இருந்தன. மூத்தவன் சிவப்பு, இளையவன் கருப்பு. மூத்தவன் முகத்தில் முளைக்கத் தொடங்கியது மீசை. இளையவன் முகத்தில் மீசை இன்னும் எட்டி பார்க்கவில்லை. மூத்தவன் உயரம், இளையவன் அவனை விட சிறிது குள்ளம். அந்த இளைஞர்களின் அழகில் வியந்து நின்றவர்களை மறந்துவிட்டு அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை அரண்மனைக்குள் நுழைந்தார். அவரை தொடர்ந்து அந்த இளைஞர்களும் அணிவகுத்தனர். ஆலோசனை கூடம். அங்கே அந்த இளைஞர்களை அமர செய்துவிட்டு அடுத்த அறையை நோக்கி நடந்தார் அமைச்சர். ஆலோசனை கூடத்தில் வரையப்பட்டிருந்த ஓவியங்களின் மீது பெரியவனின் பார்வை. அதிலும் குறிப்பாக ஓர் ஓவியத்தின் மீதே அவனது கவனம் நிலை கொண்டு நின்றது. அதில் இயற்கை காட்சி எழுதப்பட்டிருந்தது. மலர்ந்தும் மலராத ஒரு மலர். அந்த மொட்டு இன்னும் சிறிது நேரத்தில் அவிழ்ந்து விடலாம் என்ற சூழ்நிலை. அந்த மொட்டின் மீது ஒரு வண்டு அமர்ந்து சிறகுகளை விரித்தபடி தேனை பருகி கொண்டிருந்தது. எதர்ச்சையாக பார்க்கும் எவருக்கும் அது எழுதப்பட்டது என்பது தெரியாது. அப்படி ஓர் அழகு அந்த ஓவியத்தில். அந்த உயிர் ஓவியத்தில் மூத்தவன் மனதை பறிகொடுத்து கொண்டிருந்த வேளையில் இளையவனின் பார்வை வேறொரு திசையில். அந்த ஆலோசனை கூடத்தின் சுவர்களில் மாட்டப்பட்டிருக்கும் யானை தந்தங்கள், புலி தோள்கள், அவற்றை பற்றிய விவரங்கள், வனவிலங்குகளை வேட்டையாட மன்னர் கை கொண்ட போர்க்கருவிகள் என இளையவனின் மனது ஒவ்வொன்றின் மீதும் தாவி கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் காலடி ஓசை கேட்டது. அவர்கள் எழுந்து நின்றனர். அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, அவரை தொடர்ந்து மன்னர் முத்துவடுகநாதர், அவருக்கு பின்னால் வேலுநாச்சியார், அவருக்கும் பின்னால் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் என ஒருவர் பின் ஒருவராக ஆலோசனை கூடத்துள் வந்து சேர்ந்தனர். மன்னருக்கும் ராணிக்கும் அந்த இளைஞர்கள் பணிவுடன் வணக்கம் செய்தனர். அனைவருக்கும் அந்த இளைஞர்களை அறிமுகப்படுத்தும் முறையில் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை பேசத் தொடங்கினார். மன்னர் பெருமகனாரே, அருப்புக்கோட்டை அருகில் நரிக்குடிக்கு பக்கத்தில் இருக்கும் முக்குளம் இவர்கள் பிறந்த ஊர். மொக்கை பழனியப்பன் சேர்வை ஆனந்தாயி என்கிற பொன்னாத்தால் இவர்களின் பெற்றோர். வெள்ளை மருது, கருப்பு மருது என்பது இவர்களின் திருப்பெயர். வீரம் இவர்களின் உடன்பிறப்பு, விவேகம் இவர்களின் தனி வார்ப்பு என்று அழைத்து வந்த இளைஞர்களை பற்றி அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை சொல்லி முடித்தார். இவர்களுக்கு நாம் இப்போது என்ன உதவி செய்ய வேண்டும் என்பது போல் பார்த்தார் மன்னர் முத்துவடுகநாதர். மன்னர் பெருமானே, எனக்கோ வயோதிகம் வரவேற்புரை வாசித்து கொண்டிருக்கிறது. அன்னையார் ராணி அவர்களோ பிள்ளை பெற்ற மேனி. தங்களுக்கோ வனத்திற்கு செல்வதிலும் கொடிய மிருகங்களோடு போரிடுவதிலும் கொல்ல ஆசை. அதனால் தங்களுக்கு இவர்கள் பயன்படுவார்கள் என்ற நம்பிக்கையில்தான் இவர்களை இங்கே அழைத்து வந்தேன். மன்னர் முத்துவடுகநாதர் அந்த இளைஞர்களையே பார்த்து கொண்டிருந்தார். சிலம்பு வாத்தியார் வேலுநாச்சியாரை கவனித்து கொண்டிருந்தார். அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை
மன்னரின் வாயசைவுக்காக செவி சாய்த்திருந்தார். அப்போது, அமைச்சரே, தங்களின் தேர்ந்த ஞானத்தை மெச்சுகிறேன். மன்னர் பெருமகனாரை வேட்டைக்கு செல்ல வேண்டாம் என்று நாம் தடுக்க இயலாது. அதே நேரத்தில் அவருக்கு பாதுகாப்பு வளையம் அமைக்கவும் நாம் தவறக்கூடாது. அதை புரிந்து கொண்டு தாங்கள் செயல்பட்டமைக்கு நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தங்களின் விருப்பம் போல் இந்த இளைஞர்கள் இன்றிலிருந்து அவர்கள் பணிகளை தொடர்வதற்கு அனுமதிக்கலாம் என்றார் வேலுநாச்சியார். அரண்மனையில் வேலை கிடைத்ததில் அந்த இளைஞர்களுக்கு ஏக மகிழ்ச்சி. தமது கோரிக்கை நிறைவேறியதில் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளைக்கு ஆனந்தம். அரச குடும்பத்தின் பாதுகாப்பு வலயம் விரிவுபட்டதில் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேலுக்கும் திருப்தி. மீண்டும் வேலுநாச்சியார். இவர்களின் பெயர் என்ன? மூத்தவன் வெள்ளை மருது, இளையவன் கருப்பு மருது தாயே என்றார் தாண்டவராயன் பிள்ளை. அதென்ன வெள்ளை மருது கருப்பு மருது? பெரிய மருது சின்ன மருது என்று இவர்களை அழைக்கலாமே என்றார் வேலுநாச்சியார். பொருத்தமான பெயர்தான் என்பதை தமது கரவொலியால் மன்னர் முத்துவடுகநாதர் அங்கீகரித்தார். அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைகளுக்கு பெரிய மருதுவையும் சின்ன மருதுவையும் சிலம்பு வாத்தியார் அழைத்து சென்றார். சிவகங்கை அரண்மனை, சிறுவயல் அரண்மனை, திருப்பத்தூர் அரண்மனை, திருப்புவனம் அரண்மனை, கமுதி அரண்மனை, காளையர் கோவில் அரண்மனை, உறுதிக்கோட்டை அரண்மனை, பிரான்மலை அரண்மனை என பல அரண்மனைகள் சிவகங்கை சீமையில் இருந்த போதிலும் வேலுநாச்சியாருக்கு கொல்லங்குடி அரண்மனைதான் உள்ளம் கவர்ந்தது. அடர்ந்த காடு, அதனுள் சிறிய ஊர், அதன் மையத்தில் சின்னஞ்சிறு அரண்மனை, அரண்மனை தோட்டத்தில் அழகிய மலர்கள், மாலை நேரத்தில் தவழ்ந்து வரும் தென்றல், இவையெல்லாம் வேலுநாச்சியாரை அடிக்கடி கொல்லங்குடிக்கு அழைப்பு விடுத்தன. 2-3 நாட்கள் அங்கே தங்குவதும், மலர்களோடு பேசுவதும், மாலை வெயிலில் இளம் தென்றலால் தீண்டப்படுவதும், கணவரின் நினைவு வந்ததும் சிவகங்கை திரும்புவதும் வேலுநாச்சியாரின் வாடிக்கை. அப்படித்தான் இப்போதும் சாரட்டு வண்டியில் வேலுநாச்சியார் சிவகங்கை திரும்பிக் கொண்டிருந்தார். அடர்ந்த காட்டின் இடையே சாரட்டு விரைந்து கொண்டிருந்தது. இயற்கையின் அழகில் மனதை பறிகொடுத்தபடி வந்து கொண்டிருந்த வேலுநாச்சியார் பார்வையில் கட்டப்பட்டிருந்த குதிரை ஒன்று தென்பட்டது. அதன் அருகில் சென்றதும் அது மன்னர் முத்துவடுகநாதர் குதிரை என்பது உறுதியானது. உறுதியானதும் சாரட்டை நிறுத்து என்று வேலுநாச்சியாரிடமிருந்து உத்தரவு வந்தது. இங்கேயே இரு, இதோ வருகிறேன் என்று ஆணையிட்டுவிட்டு வனத்திற்குள் சென்றார் வேலுநாச்சியார். குதிரை இங்கே, மன்னர் எங்கே? இதுவே அவரது உள்ளம் முழுவதும். இதே சிந்தனையில் சிறிது தூரம் வேலுநாச்சியார் செல்ல, எதிரே சிவகங்கை அரண்மனை பணியாள் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். வேலுநாச்சியாரை கண்டதும் அவனது அனைத்து பாகங்களும் ஆடி தீர்த்தன. மன்னர் எங்கே என்று கோபத்துடன் வேலுநாச்சியார் கேட்ட வினாவுக்கு திசை காட்டினான் பணியாள். அவனையும் இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு அவன் காட்டிய திசையில் நடந்தார் வேலுநாச்சியார். அடர்ந்த மரங்கள், மண்ணின் மீது பசுந்தளிர்கள், அவற்றின் மீது சருகான மலர்கள், ஓரிடத்தில் சுனை, அதன் அருகில் செழித்து வளர்ந்த புங்கை, அதன் அடியில் வேலுநாச்சியார் கண்ட காட்சி அவரை கட்டி போட்டது. கண்களில் நீர் முட்டியது, கால்கள் சோர்ந்தன. ஆம், அந்த புங்கை மர நிழலில் ஒரு பெண்ணின் மடியில் முத்துவடுகநாதர். அவர் முகத்தில் அந்த அழகியின் முகம்.